ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவம் சேனலில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பவுல் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன். 2 கேக் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சோண்டு பட்டர் தடவிட்டு மேலே நம்ம மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்ச்மெண்ட் பேப்பர் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எதுக்கு எப்படின்னா அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் எடுக்க வரும். 2 பவுலுமே நமக்கு பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக இருக்குது. அடுத்தது அவனை 350 டிகிரி நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பீப் சவுண்டு விட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கேக் மிக்சரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்பு பட்டர் அல்லது 2 ஸ்டிக்ஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் சுகர். இது ரெண்டையும் நம்ம நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நமக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 எக்கு சேர்த்துக்கலாம். ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். எக்கும் பட்டரும் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நல்லா கோல்டு போய் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 கப் பட்டர் மில்க். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போ நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து பீட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 2/2 கப் மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஜலிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இது எல்லா மாவும் ஒழுங்காக மிக்ஸ் ஆகணும். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேணாம். நமக்கு அவனும் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்மளுடைய பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், நமக்கு 2 பவுல்லையும் பேட்டர் மாற்றியாச்சு. ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். அவனில் வச்சுட்டு ஒரு 35 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் கேக் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. கேக் 45 மினிட்ஸில் நான் வெளியில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கடைசி வரைக்கும் விட்டு பார்க்கணும். பாருங்கள், எதுவுமே நமக்கு மாவு ஒட்டவே இல்லை. ஸோ கேக் பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை ஈவன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ராஸ்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கேக் ஒட்டவே இல்லை. ரொம்ப அழகாக எடுக்க வந்துருச்சு. இதுக்காக தான் சொன்னேன் நான் பட்டர் பேப்பர் போட்டு அந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. இப்போ அந்த மேலே வெடிச்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதை கட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கேக்கையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ராஸ்டிங் தான். இதுக்கு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி க்ரீம் சீஸ் வாங்கியிருக்கேன். இது 8 ounce. இந்த மாதிரி 2
8 ounce வாங்கியிருக்கேன், 16 ounce க்ரீம் சீஸ், அதோட வந்து ஒரு ஸ்டிக்கு பட்டர். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல பீட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் சுகர் சேர்க்கலாம். எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுடர் சுகர் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் 3 கப்ஸ் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் இப்போ போட்டுக்கலாம். திருப்பி பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும். ஓரளவு பீட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு செட் ஆஃப் அந்த சுகரையும் சேர்த்துக்கலாம். பட் பவுடர் சுகர் சேர்க்கணும், நல்ல நைஸ் பவுடராக இருக்கணும். நீங்கள் வந்து நம்மளுடைய நார்மல் சுகரே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கூட பவுடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாதி எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு ஹாஃப் வச்சுக்கலாம். இப்போது இந்த ஹாஃபையும் சேர்த்து வச்சு நம்ம ஃபுல்லாக க்ரீமில் ஐசிங் பண்ணிக்கலாம். இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கே வந்து க்ரீம் சீஸ் ஐசிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு க்ரீம் சீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் க்ரீம் ஐசிங் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் என்னது அப்படின்னா, நம்மளுடைய கேக்கு வந்து மேலே ஈவன் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷனை நான் அந்த மாதிரி உதுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கேக்கோட 3/4 போர்ஷன் வரைக்கும் அந்த மாதிரி அந்த உதுத்த கேக்கை வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் நியூ இயர்க்கு செஞ்சதுனால ஹாப்பி நியூ இயர் 2021 எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம அந்த க்ரீம்லேயே வந்து கொஞ்சம் கலர் சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிப் மாற்றிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த க்ரீமோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெட் வெல்வெட் கேக் நம்ம நியூ இயருக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Happy New Year! Thanks for watching.